ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற கேக் வந்துட்டு எவ்வளோ கேஜி, நான் வந்துட்டு என்ன டின் யூஸ் பண்ணேன், என்ன ஃப்ளேவர், இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு செல் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்துட்டு 1.5 kg மேங்கோ கேக்குங்க. கஸ்டமர் வந்துட்டு எனக்கு மேங்கோ க்ரஷ் இருந்தால் போதுங்க, எனக்கு வந்துட்டு ரியல் மேங்கோ ஃப்ரூட்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம மேங்கோ க்ரஷ் தாங்க ஆட் பண்ணோம். இது வந்துட்டு 1.5 kg கேக்குங்க. நான் வந்துட்டு 2 டைம்ஸாக இந்த பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேங்க. 3/4 கிலோ பேட்டர் நான் 2 டைம்ஸாக ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். 8 inch டின்ல நான் பேக் பண்ணேங்க. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு மார்ஃபி ரிச்சார்ஜ் 28 லிட்டர்ஸ் அவன் தாங்க இருக்குது. ஸோ அதில் 2 டின் அட் அ டைம் வைக்க முடியாது. ஸோ நான் 2 பேட்சஸாக 8 inch டின்ல ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பாஞ்சில் 5 லேயர்ஸ் கிடச்சிதுங்க. ஒரு ஸ்பாஞ்ச் வந்துட்டு 2 லேயர்ஸ் கிடச்சிதுங்க. இன்னொரு ஸ்பாஞ்ச் வந்துட்டு 3 லேயர்ஸாக கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அந்த ஸ்பாஞ்சு. அது டோட்டலாக 5 லேயர்ஸுங்க. உள்ள மேங்கோ க்ரஷ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். நான் மாலாஸ் க்ரஷ் தாங்க யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கலர் காம்பினேஷன் எதுவுமே சொல்லவே இல்லை, கஸ்டமைசேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க, நிறைய சாக்லேட்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து இந்த டீல் கலருங்க. டீல் கலர் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் ப்ளூ அண்ட் க்ரீனுங்க, லைட் க்ரீன். அது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 2 drops 3 drops அது நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீல் கலர் வந்துட்டு கிடைக்குங்க. இது பார்க்க ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலருங்க. அதான் நான் இதில் வந்துட்டு நான் ஐசிங் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஐசிங் வந்துட்டு இந்த சம்மர்னால் நம்ம க்ரீம் வந்துட்டு எவ்வளோ ஸ்டிஃபாக நம்ம பீட் பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது, ஐசிங்கும் கரெக்டாக வரதில்லை. அதனால் நான் வந்துட்டு எப்பவுமே நைட் அந்த மாதிரி தாங்க நான் வந்துட்டு ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சம்மர் முடிகிற வரைக்கும் ஐசிங் வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே இல்லைன்னா மார்னிங் ஒரு 10 o'clock அப்படி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஐசிங் வரும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேங்க. ஐசிங் வந்துட்டு சைடில் வந்துட்டு நீட்டாக கொடுக்கணுங்க. மேலே வந்துட்டு நம்ம இப்படியும் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு நாசல் டிசைன்ஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணிவிடுவோம். ஆனால் சைடில் வந்துட்டு நமக்கு ஐசிங் நீட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நான் பண்ணும்போதே எனக்கே இந்த க்ரீம் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் ஒரு வழியாக பண்ணிட்டேன். மேலே வந்துட்டு நான் நாசல் ரோசட் நாசலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். 6 inch டின் மேலே வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ரோசட் நாசல்லையே நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் போட்டுட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அப்போ நீட்டாகவுமே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார் சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் நிறையா செஞ்சு வச்சுருந்தேங்க. ஸோ கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட்டில் தாங்க செஞ்சேன். அது செஞ்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி எடிபிள் கோல்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்க்க இதுவுமே எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்பியர் பால்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு எடிபிள் கேட்டாங்க. எடிபிள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சரியாக வரலிங்க, நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எடிபிள் 1-2 நான் அப்படியே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு நான் எடிபிள் ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான். இந்த கேக் வந்து நான் 1450 rupeesக்கு செல் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பேக்கிங் டிப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.